Hi friends, welcome to PH World. இன்னைக்கு எப்படி ஆண்ட்ராய்டு மொபைலில் உங்களுக்கு தேவையான யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம் இதுக்கெல்லாம் இன்ட்ரோ கிரியேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எப்படி நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஆல்ரெடி பிசியில் கிரியேட் பண்ணுறத பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷன்லேயே மேலே ஐ பட்டனில் இருக்குது. ஸோ இதுக்கு தேவையான 2 அப்ளிகேஷன்ஸ் பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ அந்த 2 அப்ளிகேஷனுமே உங்களுக்கு ஃப்ரீயாக தான் டவுன்லோட் பண்ண போகிறீங்க. ஸோ தாராளமாக இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி இது மூலயமா நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த 2 அப்ளிகேஷனோட லிங்க்கும் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இதை ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ இந்த 2 அப்ளிகேஷனும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அப்ளிகேஷன் நேம் பார்த்தீங்கன்னா லெஜெண்ட். இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணலாம். ஸோ அதை ஓப்பன் பண்ணால் அதோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் போனோன்னா உங்களோட டெக்ஸ்ட்டை நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுற வேண்டியதாக இருக்கும். உங்களோட சேனல் நேமு அல்லது வேறு ஏதாவது நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணால் டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் PH World தமிழில் டெக்ஸ்ட் பண்ணுறேன். அந்த கீழே உள்ள டிக் பண்ண நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் நீங்கள் செட் பண்ணுறதுனால செட் பண்ணிக்கலாம். இல்லாட்டா நீங்கள் ஃபோட்டோ எடுத்து செட் பண்ணலாம் செட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது தேவைப்படா நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இல்லை தேவையில்லை எனக்கு இமேஜ் ஃப்ராண்ட் மட்டும் போதும்னா அப்படியே வச்சு நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஃப்ராண்ட் ஸ்டைல்ஸில் உங்களுக்கு தேவையான இன்ட்ரோவை அதுவே க்ரியேட் பண்ணும். நிறையா ஸ்டைல்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நான் ஏதாவது ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அதை நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு அதில் ப்ளே பண்ணேன்னா எந்த இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணீங்களோ அந்த இமேஜில் வந்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணது வந்து அப்படியே ஒரு இன்ட்ரோ மாதிரி ப்ளே ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் யூடியூப் மியூசிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூடியூப் மியூசிக்கு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி யூடியூப் மியூசிக்கில் காப்பிரைட் இல்லாத மியூசிக்கை நீங்கள் இதில் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுபோக செட்டிங்ஸில் போய் இதோட ஸ்டைல்ஸ் அதாவது எந்த ஃப்ராண்டில் வேணும், 720p வேணுமா இல்லை 1080 வேணுமா, அதோட சைஸ் இதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி சைஸில் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிங்கன்னா அந்த சைஸில் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக 1080p தான் வச்சுருக்கேன். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சேவ் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜிஃப் இமேஜாவோ அல்லது நீங்கள் வீடியோவாகவே இதை நீங்கள் ஈஸியாகவே சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நான் சிம்பிளாக தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்டான ஸ்டைல்ஸில் நீங்கள் ஈஸியாகவே க்ரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சிம்பிளாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம செகண்டாக பார்க்க போகிற அப்ளிகேஷன் நேம் பார்த்தீங்கன்னா குயிக். இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் சொல்லலாம். ஸோ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னா மேலே ஃபஸ்ட்டு செட்டிங் ஐக்கான் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1080 HD வந்து டிஃபால்ட்டாக ஆஃபில் இருக்கும். ஸோ அதை ஆன் பண்ணிவிட்டு அதோட ப்ரோ குவாலிட்டியும் 60 FPS ஆன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதோட குவாலிட்டி ரொம்பவே ஹையாக இருக்கும். இப்போ நம்ம கிரியேட் நியூ வீடியோ கொடுக்கலாம். நியூ வீடியோ கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணணுமோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் இதில் பண்ணிக்கோங்க. அதாவது உங்கள் சேனலோட நேம் இல்லை நீங்கள் வேறு ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை கொடுத்துட்டு கண்டினியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஸ்டைல்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் ஆப்ஷன் 3ஆவதாக இருக்கும். அதை கிளிக் பண்ணி இதோட இன்ட்ரோ அதாவது அந்த குயிக் ட்ரா அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையில்லை. ஸோ மோஸ்ட்லி ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுபோக உங்களோட இமேஜை வந்து நீங்கள் பிளர் பண்ணுறதுனா பிளர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிளர் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இதோட ஃப்ராண்ட் ஸ்டைல்ஸ் இருக்கும். ஸோ போல்ட் ஆக்குறது, ஸ்மால் ஆக்குறது, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஃபில்டர்ஸ் இருக்கும். ஸோ உங்களோட இன்ட்ரோ வந்து கொஞ்சம் கிளாசிக்காக கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் உங்களுக்கு தேவையான ஃபில்டர்ஸை நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட மியூசிக் டியூரேஷன் இருக்கும். அதாவது உங்களுக்கு தேவையான மியூசிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எதுலேருந்து எவ்வளோ தூரம் வேணும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட சைஸு இதை பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் சைஸுக்கு, அப்புறம் உங்களுக்கு வந்து சினிமாட்டிக் அதாவது இந்த யூடியூப் சைஸுக்கு, இந்த மாதிரி எந்த சைஸில் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அது எவ்வளோ செகண்ட் ப்ளே ஆகணும், அதாவது 30 செகண்டா 20 செகண்டா அந்த செகண்ட்ஸையும் நீங்கள் ஈஸியாக செட் பண்ணிக்கலாம். ஸோ செட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு தேவையானதை நீங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து நீங்கள் இதில் ஈஸியாகவே எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ எடிட் பண்ணிவிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா சேவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக நிறையா எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அதோட ஸ்டைலிஷ் ஃபுல்லாக ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் சேவ் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா சேவ் வித்தவுட் சேவிங் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த வீடியோ உங்களோட கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஸோ ரொம்ப ஸ்பீடாகவே சேவ் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. இப்போ சேவ் பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.